ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதுனால லேட்டஸ்டான குக்கிங் ரெசிபியை நீங்கள் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரெட் பாக்கெட் நூடுல்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு நூடுல்ஸ் இந்த மாதிரி 2 பேக் எடுத்துக்கோங்க. பிரெட் ஸ்லைஸ் 4 எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு நூடுல்ஸில் இருக்கிற மசாலாவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நூடுல்ஸை நம்ம குக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கடாயை வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு செம்பு தண்ணி ஊற்றுறேன். இப்போ பாருங்கள், தண்ணி கொதிச்சிச்சு. நம்ம இந்த நூடுல்ஸை போட்டுடலாம். நூடுல்ஸில் இருக்கிற மசாலாவையும் சேர்த்து போட்டுடுறோம். ஒரு ஸ்பூன் பெப்பர் போடுறோம். பெப்பர் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு சொல்லலை, வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நூடுல்ஸ் வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. ஸோ இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நூடுல்ஸ் வந்துட்டு ஆறிடுச்சு. 10 நிமிஷம் இப்போ ஆறிடுச்சு. நம்ம இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த எட்ஜிலலாம் நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு இந்த சப்பாத்தி ரோல் வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 2 பக்கமே நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த சென்டரில் நம்ம நூடுல்ஸ் வச்சிடலாம். இது வந்துட்டு மைதா பேஸ்ட்டுங்க. மைதா மாவில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு இந்த மாதிரி கட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். பேஸ்ட் மாதிரி பண்ணி இந்த எட்ஜஸில் வந்துட்டு நம்ம விட்டுடலாம். இந்த எட்ஜஸில் நம்ம நல்லா தடவிக்கலாம். தடவிட்டு இன்னொரு ப்ரெட்டை நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி மூடிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ப்ரெட்டையும் இதே மாதிரி நம்ம பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி ஆயிலை ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். ப்ரெட் பாக்கெட்டை செஞ்சு வச்சதை ஆயிலில் ஃப்ரை பண்ணிடுறேன். சிம்லேயே வச்சு பண்ணுங்க, இல்லைன்னா கரியிரும். இப்போ பாருங்க, நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இந்த மாதிரி கோல்டன் கலர்ல வரும்போது நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், பிரெட் பாக்கெட் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஈஸியான ரெசிபி தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பசங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங் டயத்தில் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பாய்.